வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று டிஎன்பிஎஸ்சி கிட்டேருந்து நம்ம ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தோம். என்ன சார் அப்டேட் அப்படின்னா, இந்த குரூப் 4ல் பாஸ் ஆனவங்களுக்கான இந்த கவுன்சிலிங் டேட் அப்படின்றது பார்த்துருந்தோம். ஜனவரி 22லேருந்து மார்ச் 12 வரைக்கும் கவுன்சிலிங் டேட் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறித்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போதே வந்துட்டு அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் என்பது வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 77 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் வெளியிட்டிருந்தாங்க. அந்த பிடிஎஃப்பில் தேர்வு செய்யப்பட்ட தேர்வர்களினுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது இருந்துச்சு. ஓகேங்களா? பட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு இமெயில் வழியாகவும் மெசேஜ் வழியாகவும் அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று வந்து என்ன அப்படின்னா அனுப்பலை. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு நிறையா மெசேஜஸ் எல்லாம் என்ன வந்தது அப்படின்னா, சார் எங்களுக்கு மெசேஜ் வரல, எப்போ வரும் அப்படின்ற மாதிரி வந்திருந்தாங்க. அதற்கான மெமோ லிங்க் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? மெமோ லிங்க் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த பட்டியலில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா, இந்த மெமோ லிங்க்கை வச்சு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த என்ன எக்ஸாமு என்னைக்கு டேட்டு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மெமோவில் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வரிசை எண் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய பதிவு எண், ரெஜிஸ்டர் எண் நம்பர் இருக்கும் இல்லையா, அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தரவரிசை எண் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய பெயர் அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கான டேட்டுமே அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்றைக்கு டேட்டில் கவுன்சிலிங் நடைபெற போகிறது அப்படின்றத டேட் கொடுத்துருப்பாங்க. டைம் முதற்கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டைம் வந்து காலை 11, 12 இந்த மாதிரி உங்களுக்கு டைமுமே அக்யூரேட்டாக அந்த டேட்டில் கொடுத்துருப்பாங்க. மேஜை எண், அதாவது மேஜை எண் 20, 30, 22 அந்த மாதிரி உங்களுக்கு மேஜை எண்ணுமே கொடுத்துருப்பாங்க. அந்த மெமோவில் இவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்து அடங்கியிருக்கும். அதில் உங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங்கு, எந்த டேட்டு, உங்களுடைய பதிவு எண், உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட்டு, உங்களுடைய நேரம், உங்களுடைய மேஜை எண் எல்லாமே வந்து அதிலேயே தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ மெமோ வந்து ரிலீஸ் செஞ்சுருக்கிறாங்க. அந்த மெமோவுடனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுடைய நம்பர் நேற்று வந்த பிடிஎஃப்பில் இருந்துச்சு, உங்களுக்கு ஒன்றும் இமெயிலும் வரல, மெசேஜும் வரல அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த லிங்க்கில் உங்கள் நம்பரையும் ஓடிபியையும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய பதிவு எண், உங்களுக்கு ஓடிஆர் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடியது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறீங்க. ஓகேங்களா? என்டர் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த். இதை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்காக ஓப்பன் ஆகும், அந்த விஷயம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பதிவுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவில் நான் வந்தேன். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.